திருச்சிற்றம்பலம். வேத ஓசையும் வீணையின் ஓசையும் சோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணிமுழவு ஓசையும் கீத ஓசையுமாய் கிளவு உற்றவே. ஆம், இது சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே திருநகர சிறப்பு என்ற பதிகத்திலே சேக்கிழார் கண்ட திருவாரூர் என்ற அந்த சிறந்த நகரத்தின் சிறப்பு அதற்கு எந்த விதத்திலும் சளைக்காது அன்று மட்டுமல்ல இன்றும் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழுடன் சைவ பொலிவையும் பண்பாட்டையும் பேணி வருகின்ற இவற்றை தனக்கேயான விசேட அடையாளங்களாக கொண்ட பழம்பெரும் பதிதான் அன்று இணையிலி என அழைக்கப்பட்ட இன்றைய இணுவில் கிராமம். ஆம், இன்றைய எமது இணுவில் கிராமம். அன்று அந்தக கவி வீரராக அவன் யாழ் வாசித்து கவி பாடி யாழ்ப்பாணத்தை பரிசாக பெற்றிருந்த கதை நாங்கள் அனைவரும் அறிந்ததொன்று. அந்த அரசை நிலைநிறுத்துவதற்காக இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து 7 குடும்பங்களை வரவழைத்து 7 இடங்களில் குடியமர்த்தினான் என்பது எம்மில் சிலர் அறிந்த கதை. அந்த 7 இடங்களில் இணுவிலும் ஒன்று என்பதும், இணுவிலில் குடியேறியவர் திருக்கோவிலூரை சேர்ந்த பேராயிரவர் என்பதும் எம்மில் பலர் அறியாத கதை. ஆம், இந்த சம்பவம் பேராயிரமுடையான் சார் இணுவை பிறக்கவரு சீரான் மிகுந்தவன் அம்பிகை பாக செந்தமிழ் நூல் ஆராய்ந்து உணர்ந்தவன் பாலனை பண்டிதன் ஆக்கிவை தோள் நேரார் தணிகை புராணத்து நல்லூரை நேர்ந்தனனே. நாங்கள் இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பேராயிரமுடையான் சார் இணுவை பிறக்கவர் சீரான் மிகுந்தவன் அம்பிகை பாக செந்தமிழ் நூல் ஆராய்ந்து உணர்ந்தவன் பாலனை பண்டிதன் ஆக்கினை தோன் நேரார் தணிகை புராணத்து நல்லூரை நேர்ந்தனனே என்று அம்பிகை பாகர் எழுதிய தணிகாசல புராண உரைக்கு நீதிபதி கூன கதிரவேற்பிள்ளை ஐயா அவர்கள் எழுதிய சிறப்பு பாயிரத்தின் மூலம் அதன் தொன்மை குறிக்கப்பட்டுள்ளது என்பது எம்மில் பெரும்பாலானோர் அறிய முடியாதது ஒன்று என்றே கூற வேண்டும். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாண வைபவ மாலையிலே செங்கரும்பும் செந்நெல்லும் கமுகும் தழைத்தோங்கும் இணுவிலே மேலிக்குடியுடையவனும் திரண்ட தோள்களை விரிந்த மார்பினை உடையவனும் குவளை மலர் மாலையை அணிந்த திருக்கோவிலூர் பேராயிரமுடையோன் முதலில் ஆட்சித் தலைவனாக விளங்கினான் எனவும் கூறப்படுகின்றது. இவனது காலம் கிறிஸ்துக்கு பின் 1365 என முதலியார் சேன ராசநாயகம் ஐயா அவர்கள் யாழ்ப்பாண சரித்திரத்திலே எழுதியுள்ளார். அன்றிலிருந்து சைவ பண்பாட்டினை சுமந்து தலை நிமிர்ந்து, தரணியிலே தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த கிராமத்தின் சைவ பண்பாட்டுக்கு இந்த ஊரிலே காணப்படுகின்ற வரலாற்று புகழ் பெற்ற ஆலயங்களும் இயல், இசை, நாடகத்துறை வளர்ச்சியும் முன்பே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் சங்கமும் அதனை தொடர்ந்த திண்ணை பள்ளிக்கூடங்களுமே காரணம் என்றால் மிகையாகாது.